ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிம் டு ஆஃப்ரோடைட். இதை எழுதினவங்க சப்போ. இவங்க ஒரு க்ரீக் போயட். இவங்க வந்து லிரிக் போயட்ரி எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ். இந்த பர்டிகுலர் போமும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு லிரிக் போம் மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ யாலிக் க்ரீக் ஸ்டைலில் எழுதியிருக்கிறாங்க. இதுவும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அவங்க இருக்கிற ஏரியாவில் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டயலக்ட் இது. அந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதும்போது அது இன்னும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி, அவங்களோட யுனிக்னஸை காட்டுது. ஓகேவா? டோட்டலாக 7 ஸ்டான்ஸாக இருக்குது. இந்த சஃபோ அப்படின்னு சொல்லப்படுற இவங்க எழுதுனதுனால சாஃபிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லி அந்த 7 ஸ்டான்ஸாஸையும் சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இதில் ஹிம் டு ஆஃப்ரோடைட். ஹிம் அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலி கிறிஸ்டியானிட்டியில் திருப்பாடல்கள், சங்கீதம், இந்த மாதிரி கடவுளை ப்ரைஸ் பண்ணி பாடக்கூடிய சில சாங்ஸ் மாதிரி பைபிளில் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கடவுளுக்காக அவங்கள புகழ்ந்து பேசுகிற மாதிரி அதில் நம்மளோட ப்ரேயர்ஸும் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஆஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு க்ரீக் காடஸஸ். இந்த க்ரீக் காடஸஸ் வந்துட்டு லவ், பியூட்டி, டிசையர், ப்ளஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க காடஸஸாக இருக்கிறாங்க. அவங்கள ப்ரைஸ் பண்ணி ஒரு ஹிம், ஒரு ப்ரைஸ் சாங் மாதிரி இவங்க பாடுறாங்க. அதில் இவங்களோட ப்ரேயர்ஸும் இருக்குது. இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் ஆத்தருக்கு, ஸோ அந்த விஷயத்த கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ கடவுளையும் ப்ரைஸ் பண்ணி பாடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதில் அவங்க எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த காடஸ் கிட்ட இவங்களோட லவ், அன்னேம்டு ஒரு விமன் மேலே இவங்களுக்கு ஒரு லவ் இருக்கிறதாவும், அந்த விமன் இவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? 3 பார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏன்ஷியன் க்ரீக். ஏன்ஷியன் க்ரீக்கில் வந்து இந்த ஹிம்ஸ் எழுதும்போது 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் வந்து இன்வொகேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு கைடன்ஸ் நம்ம சீக் பண்ணுறது. யாராவது ஒருத்தங்க கிட்டேருந்து கைடன்ஸ் கிடைக்குமா, ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இன்வொகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நேரேட்டிவ் ப்ராசஸில் இருக்கும். தேர்ட் ஒன் ரெக்வெஸ்ட். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்கிறாங்க. தென் இந்த போம் வந்து எதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஹோமரோட எப்பிக்கான இலியட்லேருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. சில எபிசோட்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ ஸ்டான்ஸாவே சம்மரி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் போம் லைன்ஸ் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சாஃபோ அப்படின்றவங்க வந்து காடஸ் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் த்ராண்ட், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க, இம்மார்டலான ஒரு ஸ்பிரிட், லிமிட்லெஸ் லைஃப் வாழக்கூடியவங்க. ஸோ அவங்களோட அந்த இம்மார்டலிட்டியை மென்ஷன் பண்ணுறாங்க. டாட்டர் ஆஃப் ஜூஸ். ஸோ அவங்களோட ஃபாதர் நேமை மென்ஷன் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு கடவுள் தான். ஸோ இந்த மாதிரி இப்படி எல்லா ஸ்பெஷல் குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய நீங்கள் என்னோடய ப்ரேயர்ஸை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்கள ரொம்ப ஹைலைட் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. தென் எனக்கு இப்போ நிறைய பேர்டன் இருக்குது, என்கிட்ட நிறைய சஃபரிங்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸால் நான் சஃபர் ஆகிட்டுருக்கிறேன். இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு என்கிட்டேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அலோவ் பண்ணாதீங்க. டு மை மோஸ்ட் ஹோலி. அவங்க எவ்வளோ ஹோலியான ஒரு காட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட எந்த சஃபரிங்ஸையும் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் பெகுலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன ஹைலைட் பண்ணுது அப்படின்னா, அந்த காடஸஸ் கிட்டே இவங்க கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காடஸஸ்க்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அவங்களால யாரை வேணால் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பார் உங்ககிட்ட இருக்கிறதுனால, நீங்கள் ஏன் அந்த ஒரு பொண்ணை என்னோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் ஏன் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சஃபோ வந்து காட் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் அதை வந்து கேட்குறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நம்மளோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை ஞாபகப்படுத்தி பாருங்கள். எப்போவுமே நான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். அந்த ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்பீங்க. என்னோடய கால்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அது எனக்கு தெரியும், எனக்கு ஃபீல் ஆகும். பட் இப்போது அது இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னோடய பாஸ்ட் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். இப்போவும் அதே மாதிரி எனக்காக நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இது வந்து அவங்களுக்குள்ளே உள்ள அந்த பர்சனல் கனெக்ஷன் இல்லையா? கடவுள் நீங்கள் என்கிட்ட வரணும், ஆல்ரெடி எனக்குள்ளே அந்த விஷஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறீங்க, இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவலாக ஒருத்தவங்க கிட்ட கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கை வந்து சொல்லுது. அண்ட் ஆல்சோ அந்த காட் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டன் மேன்ஷன் ஆஃப் கிரேட் ஃபாதர். ஸோ உங்களோட அப்பா உங்களுக்கு கட்டி கொடுத்த அந்த கோல்டன் மேன்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அங்கேருந்து எனக்காக என்னோடய ப்ரேயர்ஸை கேட்டு நீங்கள் கீழே இறங்கி வரணும், என்னோடய சஃபரிங்ஸை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காடஸஸ் வந்துட்டு யூஷுவலாகவே
எல்லா காடஸஸ், காட் யாரா இருந்தாலும் அவங்க ஒரு சேரியட்ல ட்ராவல் பண்ற மாதிரி யூசுவலி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி இவங்களும் ஒரு சேரியட்ல வராங்க. அந்த சேரியட் ஃபுல்லாவே நெறைய ஹோலி பேர்ட்ஸ் அப்படின்றப்போ கிறிஸ்டியானிட்டில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூசுவலி டவ்வ சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெறைய ஹோலி பேர்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஹோலியான, பியூரான நெறைய பேர்ட்ஸ் வந்து அந்த சேரியட்ட சுத்தி இருக்கு. அதோட விங்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த விங்ஸ வச்சு ஒரு யுனிக் பிக்சர் அது கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பேர்ட்ஸோட சேர்ந்து அந்த விங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஹெவன்ல இருந்து அந்த காடஸஸ கூட்டிட்டு வரணும். அந்த ஹைட்ல இருந்து நீங்க இறங்கி என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிரேயர் பண்ணும்போதே அந்த ஒரு விஷுவல் தெரியுது. காட் இவங்களுக்காக அந்த சேரியட்ல அந்த பேர்ட்ஸோட டிராவல் பண்ணி வர்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. 4th ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்லோலி அந்த பேர்ட் எல்லாமே அந்த சேரியட்ட இவங்க கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேர்ட் எல்லாம் டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. வேனிஷ் ஆகுது. இப்ப இந்த காடஸஸ் வந்து இவங்களுக்கு கிளியரா அந்த விஷுவல் குடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரண்ட்ல அப்பியர் ஆகுறாங்க. பீஸ்ஃபுல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு இம்மார்டல் ஸ்மைல் அவங்க கிட்ட இருக்கும். அந்த ஸ்மைல் தான் அந்த டிவைனிட்டிய வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. கடவுள் அப்படின்னாலே அதுவும் லேடீஸ் அப்படின்றப்போ அந்த காடஸஸ் அப்படின்றப்போ அவங்களோட ஃபேஸ்ல ஒரு க்ளோ இருக்கும். அவங்கள சுத்தி ஒரு லைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைன் பிக்சர் எனக்கு பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு க்ளோவோட வந்து நின்ன உடனே அந்த காடஸஸ் வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீ சேடா இருக்கிற? என்ன உனக்கு வேணும்? உன்னோட இந்த லாங்கிங்க்கான ரீசன் என்ன? எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைனா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 5th ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ காட் வந்து கேட்குறாங்க, உனக்குன்னு ஒரு டிசையர் இருக்கும். அதனால தான் நீ என்கிட்ட கேட்டுட்டே இருந்த, என்ன கூப்பிட்டுட்டே இருந்த. ஸோ அந்த டிசையர் என்ன? உனக்கு என்ன தேவைப்படுது? எந்த டிசையரை நான் ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்தேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காடஸஸ் வந்து அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்களால கெஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரியுது இவளோட பிரெயின் ஃபுல்லாவே கன்ஃபியூஷன் அண்ட் டிப்ரெஷனால ஃபுல்லாகி போய் இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கு. அவளுக்கு ஒரு டிசையர் இருக்கு. அவளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கு அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்களுக்கு புரியுது. யாரோ ஒருத்தவங்கள அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா அப்படின்றது தெரியுது. யார் உன்னை ஹர்ட் பண்ணுது? ஓ மை புவர் சஃபோ. ஸோ ஓ மை புவர். ஸோ மை அப்படின்றப்போ கடவுள் எந்த அளவுக்கு அவங்களோட ஒரு டீப் கனெக்ஷனில் இருக்கிறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு அவங்களோட ஓன் சைல்டு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ தட் மை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. புவர் சஃபோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறாங்க இல்லையா? அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6th ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ காடஸஸ் வந்து ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவளோட பிலவட் கூட அவளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. அவங்க வந்து இப்போ தனியா இருக்கிறாங்க, பிரிஞ்சிருக்கிறாங்க. அகைன் அவங்க பேட்சப் ஆகணும்னு சொல்லி இவ ட்ரை பண்றா அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ சாஃபோ வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இருக்கிற மாதிரி இந்த வேர்ஸ்ட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேண்டாம். ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். சாஃபோவோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அவங்களோட லவ் லைஃப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அது நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அவங்களோட அந்த பிலவடோட அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுது. அந்த பார்ட்னரோட பிஹேவியர் டே பை டே அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒன்ஸ் அவங்களும் இவங்கக்கிட்ட நிறைய லவ் ஷவர் பண்ணியிருப்பாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டோக்கன் ஆஃப் லவ் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு அந்த லவ் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகலை. டே பை டே அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லெஸ் டேஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டுடே டுமாரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே லவ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. லவ்லெஸ் டேஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை நான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணாலும் அவங்க என்கிட்ட திரும்ப வந்து நம்மளோட லவ்வை பேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த அளவுக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கடைசியாக அவங்க ப்ரேயரை கன்க்ளூட் பண்ணும்போது 7th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை பாருங்க, என்னை கண்டுபிடிங்க, எனக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹோலி காட் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ஒரு ஃபியரில் இருக்கிறேன், ஒரு சேட்னஸில் இருக்கிறேன். இதில் எல்லாத்துல இருந்தும் என்ன நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அந்த எல்லா ப்ரேயர்ஸ் அண்ட் லவ் இது எல்லாத்தையும் என்னோட கையில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு கிஃப்ட் மாதிரி நீங்கள் என்னோட ப்ரேயர்ஸ், என்னோட டிசையர்ஸை எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரணும் வித் யுவர் க்ளோரி. நீங்கள் நினச்சிங்க
நினச்சிங்கன்னா எதுவுமே முடியும். ஸோ வித் யுவர் க்ளோரி நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் மை சீக்ரெட் ப்ரொடெக்டர். ஸோ நீங்கள் தான் என்னோட அந்த ஒரு ஹோலியான ஒரு ப்ரொடெக்டர். என்னை பார்த்துக்கிறது, என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் இந்த ஒரு ஃபியர், இந்த ஒரு சேட்னஸ்குள்ளேருந்து என்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட லேடி லவ் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ், அவங்களுக்கு பிரேக்கப் ஆகும்போது அந்த ஒரு பெயின் அவங்கள எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுது, அதனால அவங்க காடஸஸ் கிட்ட கேட்டு அகெயின் பேட்சப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன்ஷியன்ட் க்ரீக் அந்த ஒரு ட்ரெடிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.